கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதரிகளே, முதலாவது உங்கள் ஒவ்வொருவருக்கும் பெண்கள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி விமன்ஸ் டே. லூக்கா 1:42 சொல்கிறது, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆம், பெண்களாகிய நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதமாய் இருக்கும்படி தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். பொதுவாக பெண்களாகிய நாம் அவர்களைப் போல நான் அழகாக இல்லை, நான் நிறமாக இல்லை, நான் உயரமாக இல்லை, நான் படிக்கவில்லை, என்னிடத்தில் ஞானம் இல்லை, என்னிடத்தில் அறிவில்லை, எனக்கு பலன் இல்லை என்று மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் நம்மை உருவாக்கின தேவன் நம்மை எப்படி பார்க்கின்றார் தெரியுமா? அழகுள்ளவர்களாக, தனித்துவம் உள்ளவர்களாக, சிறந்தவர்களாக, புத்திசாலிகளாக, சாதிக்கின்றவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக, குடும்பத்தை கட்டுகின்றவர்களாக பார்க்கின்றார். ஆதலால் தான் ஒரு குடும்பத்தை கட்டுகின்ற பொறுப்பை, ஒரு குடும்பத்தை உருவாக்குகின்ற பொறுப்பை தேவன் உங்களை நம்பி கொடுத்திருக்கின்றார். நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக தாழ்வாக நினைக்காதீர்கள். நினைக்க அவசியமும் இல்லை. காரணம், தேவன் உங்களை அப்படி படைக்கவில்லை. பெண்ணாக பிறந்ததை எண்ணி நாம் பெருமைப்பட வேண்டும். பெண்ணாக பிறந்ததை நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். பெண்ணாக பிறப்பதற்கு மாதவம் செய்திடல் வேண்டும் என்று சொன்னார் கவிமணி. ஆம், பெண்களை கொண்டாடுவதற்காகவே தான் சர்வதேச பெண்கள் தினம் கொண்டாடப்படுகின்றது. சரி, இந்த சர்வதேச பெண்கள் தினம், இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே, எதற்காக தொடங்கப்பட்டது தெரியுமா? இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே, அனைத்துலக பெண்கள் தினம், ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8 அன்று உலகமெங்கும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலினவாதம் மற்றும் வன்முறைகளை பற்றிய விழிப்புணர்வு, பெண்கள் மதிக்கப்பட வேண்டும், பெண்களுக்கு உரிமை மறுக்கப்படக்கூடாது, பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும் போன்ற காரணங்களை வலியுறுத்தி உலகளவில் பெண்கள் தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. மார்ச் 8 1857 ஆண்டு முதல் உலகமெங்கும் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் பெண்கள் தினத்திற்கு ஒரு தீம் வைக்கிறார்கள், ஒரு தலைப்பு கொடுக்கின்றார்கள். இந்த ஆண்டு தி யுனைடெட் நேஷன்ஸ், ஐக்கிய நாடுகள் சபை, இந்த ஆண்டுக்கான ஒரு தீமாக, கருப்பொருளாக இன்வெஸ்ட் இன் விமன், ஆக்சிலரேட் ப்ராக்ரஸ், அதாவது பெண்களில் முதலீடு செய்யுங்கள், முன்னேற்றத்தை விரைவுபடுத்துங்கள் என்று தலைப்பு வைத்திருக்கின்றது. பாலின சமத்துவத்தை நோக்கி முன்னேற்றத்தை விரைவுபடுத்த பெண்களுடைய கல்வி, சுகாதாரம், பொருளாதார மேம்பாடு மற்றும் தலைமைத்துவ மேம்பாடு ஆகியவற்றில் முதலீடு செய்வதன் முக்கிய பங்கை இந்த தீம் வலியுறுத்துகின்றது. விமன் என்று சொல்லும் போது W stands for wise, அதாவது புத்திசாலிகள். O stands for optimistic, ஒருவருடைய சாதனைக்கு வழிவகுக்கும் நம்பிக்கை. M stands for magnanimous, பெருந்தன்மையுள்ள அல்லது தயால குணம் கொண்ட. A stands for amazing, அற்புதமான. N stands for nice, நேர்த்தியான, அருமையான. இப்படியும் கூட சொல்லலாம். விமன் என்று சொல்லும் போது W stands for wonderful mother, அற்புதமான தாய். O stands for outstanding friend, சிறந்த ஒரு தோழி. M stands for marvelous daughter, அருமையான மகள். A stands for adorable sister, அபிமான சகோதரி. N stands for nicest gift from God, கடவுளுடைய சிறந்த பரிசு. ஆம், பெண் என்பவள் தேவனால் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட அருமையான ஒரு பரிசு. ஆதியில் தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்த போது எல்லாவற்றையும் அழகாக, நேர்த்தியாக சிருஷ்டித்தார். தாம் சிருஷ்டித்த எல்லா படைப்புகளையும் அவர் பார்த்தபோது அவைகள் எல்லாவற்றையும் அவர் நல்லது என்று கண்டார். ஆனால் மனிதனை சிருஷ்டித்த போது எல்லாவற்றையும் நல்லது என்று சொல்லி வந்த தேவன் மனிதன் தனிமையாய் இருப்பதை பார்த்தபோது அது நல்லதல்ல என்று கண்டார். தேவன் நல்லதல்ல என்று கண்ட இடத்தில் நல்லது என்று ஒன்று நடக்க வேண்டுமானால்
அங்கே ஒரு பெண் சிருஷ்டிக்கப்பட வேண்டும் என்று முடிவு செய்த தேவன் நல்லதில்லாததை நல்லதாக்கும்படியாக பெண்ணை சிருஷ்டித்தார். ஆம் பிரியமானவர்களே, எங்கெல்லாம் நல்லது இல்லையோ அங்கே நல்லது உருவாக வேண்டும் என்றால், நல்லது நடக்க வேண்டும் என்றால் அது பெண்களாகிய நம்மால் தான் முடியும். தேவனும் நம்மை அவ்வண்ணமாகவே படைத்திருக்கின்றார். இன்று உலகம் தீமைகளால் தான் நிறைந்துள்ளது. இந்த தீமையை மாற்ற வேண்டுமானால் தீமை இருக்கும் இடத்தில் பெண்களாகிய நாம் உருவாக வேண்டும். அப்படி நாம் உருவாகும் போது தீமைகள் நன்மையாக மாறும், துன்பங்கள் இன்பங்களாக மாறும், துக்கம் சந்தோஷமாக மாறும், அழுகை ஆனந்தமாக மாறும், வறட்சி செழிப்பாக மாறும். பெண் என்பவள் வந்தாலே அந்த குடும்பத்தில் எல்லாமே வந்துவிடும். உலகத்தில் பொதுவாக இப்படியாக சொல்வார்கள், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று. பிரியமானவர்களே, ஒரு பெண் தன்னுடைய படைப்பின் நோக்கத்தை புரிந்து கொள்ளும் போது அவள் அங்கே ஒரு ஆக்கும் காரியத்தை செய்கிறவளாக இருக்கிறாள். அதே சமயம் அவள் தான் படைக்கப்பட்டதின் நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் வாழும்போது அந்த குடும்பத்தின் அழிவுக்கும் அவளே காரணமாக பேசப்படுகின்றாள். ஒரு வீட்டை கட்டுவதற்கும் பராமரிப்பதிலும் நடத்துவதிலும் பெண்கள் எடுக்கும் முடிவு மிகவும் முக்கியம் வாய்ந்தது. அதனால்தான் வேதம் இப்படியாக சொல்கின்றது. நீதிமொழிகள் 14:1 புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் என்று. ஒரு வீட்டை கட்டுவது என்பது ஒரு பெண்ணால் தான் முடியும். அதுவும் புத்தியுள்ள பெண்களால் தான் வீட்டை கட்ட முடியும். பெண்களுக்கு இருக்கும் பலனாலே ஞானத்தாலே ஒரு குடும்பத்தை இடிக்கவும் முடியும், கட்டவும் முடியும். ஒரு குடும்பத்தை உடைக்கவும் முடியும், உருவாக்கவும் முடியும். அதே போல நம்முடைய ஒரு வார்த்தை அநேகரை உடைக்கவும் செய்யும், உருவாக்கவும் செய்யும், தட்டி எழுப்பவும் செய்யும். ஆதலால் பெண்களாகிய நாம் மற்றவர்களை கட்டுகிறவர்களாக, உருவாக்குகிறவர்களாக இருக்க வேண்டிய பாத்திரம் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் இன்று அநேக பெண்கள் தேவன் அவர்களை படைத்த நோக்கத்தை உணராமல் தங்களை பலவீன பாண்டமாக நினைத்து தங்களை தாங்களே மட்டுப்படுத்தி கொண்டு தங்களால் எதையும் சாதிக்க முடியாது என்று தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்களாய் உலகத்திலே தேவனுக்காகவும் தேவன் படைத்த நோக்கத்திற்காகவும் எலும்பி பிரகாசிக்க வேண்டிய விளக்காயில்லாமல் அணைந்து போன விளக்குகளாயிருக்கிறார்கள். தேவன் ஒவ்வொரு பெண்களையும் ஒரு நோக்கத்தோடு தான் இந்த உலகத்திலே உருவாக்கினார். வேதத்தில் பார்த்தோம் என்றால் பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, பெண்களுடைய பங்கு மிக முக்கியமானதாய் இருந்தது. நோவாவின் மனைவி தேவனுடைய திட்டம் நிறைவேற கணவருக்கு உறுதுணையாயிருந்தார். ரெபேக்காள் பொறுமைக்கு உதாரணமாய் காணப்பட்டார். அன்னாள் ஜெபத்திற்கு உதாரணம், பொருத்தனையிலே உண்மையுள்ளவள். எஸ்தர் தேவனிடத்திலும் மனிதனிடத்திலும் தயவு பெற்றவள். தன் ஜனத்திற்காக இனத்திற்காக பாரப்பட்டவள். எகோபேத் மோசேயினுடைய தாய். சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருந்த போதிலும் பிள்ளை வளர்ப்பிலே தவறாதவள். மோசேக்கு சிறு வயதிலேயே ஞானப்பாலாகிய வேத வசனத்தை ஊட்டி வளர்த்தவள். சுனேமியால் ஊழியர்களை போஷிக்கும்படி பராமரிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவள். ரூத் கீழ்ப்படிந்தவள், உறவுகளை நேசித்தவள், உண்மை தேவனை தெரிந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவள். தெபோராள் இஸ்ரவேல் ஜனங்களை ஞானத்தோடும் விவேகத்தோடும் நியாயம் விசாரித்த முதல் பெண் நியாயாதிபதி. இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு தாயாகவும் தீர்க்கதரிசியாகவும் இருந்து வழி நடத்தியவர். எலிசபெத் தேவனிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் நடந்தவர். தீர்க்கதரிசியாகிய அன்னாள் 84 வயதிலும் தேவ ஆலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்தவர்கள். பெத்தானியா மரியாள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு நல்ல பங்கை தெரிந்து கொண்டவள் என்ற பாராட்டை பெற்றவள். சமாரியா பட்டணத்திலே ஒரு எழுப்புதலை கொண்டு வர புறஜாதி பெண்ணாகிய சமாரியா பெண்ணை தெரிந்து கொண்டார். ஆக்கில்லா பிரிஸ்கில்லாள் கணவனும் மனைவியுமாக இணைந்து ஊழியம் செய்தவர்கள். ஐனிக்கேயால் லோவிசாள்
தங்களுக்குள்ளாக இருந்த விசுவாசத்தை தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தவர்கள். சுவிசேஷத்திற்காக தங்களுடைய கழுத்தையும் கொடுக்க துணிந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் பிதாவினுடைய உன்னதமான திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்து ஸ்திரீகளுக்குள்ளே பாக்கியவதி என்ற பெயரை பெற்றவள். மகதலேனா மரியாள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை முதலில் தரிசித்தவர். இப்படி வேதத்தில் பல பெண்களை குறித்து சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்டவர் இன்றைக்கும் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பத்தை கட்டுகிறவர்களாக, சீர்படுத்துகிறவர்களாக, கர்த்தருக்குள் வழிநடத்துகிறவர்களாக நம் ஒவ்வொருவரையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கின்றார். இந்த பெண்கள் தினத்திலே தேவன் நாம் எழும்பி பிரகாசிக்கும்படி விரும்புகின்றார். இந்த உலகம் பெண்கள் தினத்திற்கு ஒரு தீம் கொடுக்கின்றது. நம்முடைய தேவன் பெண்கள் தினத்திற்கு நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஏசாயா 52 அதிகாரம் 1 எழும்பு எழும்பு, சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். இந்த வசனம் நமக்கு 3 காரியங்களை அழகாக சொல்கின்றது. முதலாவது, நாம் எழும்ப வேண்டும், ரைஸ் அப். இரண்டாவது, நம் வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும், ஸ்ட்ரென்தன் யோர் செல்ஃப். மூன்றாவது, அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ள வேண்டும், பியூட்டிஃபை யோர் கேரக்டர். சரி, நாம் எப்படி எழும்ப வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கின்றது. ஏசாயா 52:2, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. தூசி என்று சொல்லும் போது பொதுவாக நாம் என்ன சொல்வோம்? குப்பை, தேவையற்ற, முக்கியமில்லாத, பிரயோஜனமற்ற, தூக்கி எறியப்பட வேண்டிய ஒன்று. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அநேக வேளைகளில் தூசி போன்ற தேவையற்ற, முக்கியமில்லாத, பிரயோஜனமற்ற, தூக்கி எறியப்பட வேண்டிய காரியங்களில் நம்முடைய நேரத்தை, நம்முடைய பலத்தை, நம்முடைய தாளந்துகளை வீணாக செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கின்ற ஒரு காரியம், இப்படிப்பட்ட தூசிகளை உதறிவிட்டு நாம் எழும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். ஆம் பிரியமானவர்களே, இனிமேலும் நாம் தேவையில்லாத காரியங்களையே செய்து கொண்டு, தேவையில்லாத காரியங்களை யோசித்துக் கொண்டு, பேசிக்கொண்டு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற விலையேற பெற்ற நேரத்தை நாம் வீணடித்துக் கொண்டில்லாமல், நம்மை எழும்ப விடாமல் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நாம் தேவனுக்காக எழும்ப வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது. ஆம், தேவனுக்காக, தேவன் விரும்புகின்ற பிரகாரமாக நாம் எழும்பி தேவனுடைய ராஜ்யத்தின் வேலைகளுக்காக நம்மை அர்ப்பணித்து அவருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்து அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இரண்டாவதாக, நாம் வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 4:20 சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது என்று சொல்கிறது. பெண்களாகிய நாம் பேச்சு திறமை உடையவர்கள், வாய் சாதுரியம் மிக்கவர்கள், பேசியே காரியத்தை சாதித்து விடுவார்கள் என்று உலகத்திலே பெண்களை குறித்து சொல்லும் வழக்கம் உண்டு. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் வெறும் பேச்சிலே இல்லை, பலத்திலே இருக்கிறது என்று வேதம் நமக்கு தெளிவாக அறிவுறுத்துகின்றது. ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்லுவார்கள், ஆக்ஷன்ஸ் ஆர் பெட்டர் than வேர்ட்ஸ். ஆண்டவருக்காக நாம் பெரிய காரியங்களை செய்வோம் என்று வெறும் வாய் வார்த்தையால் சொல்லிக் கொண்டிருப்பது எதையும் பெரிதாக மாற்றிவிடாது. ஆனால் பேச்சை விட நாம் செயலில் இறங்கும் போது நம்மால் தேவனுக்காக பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்ய முடியும். வேதம் நாம் எப்படி பலப்பட முடியும் என்று நமக்கு அழகாக ஆலோசனை கொடுக்கின்றது. பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவன் நம்மை பலப்படுத்தும் போது நாம் பலப்படுவோம். நெகேமியா 8:10 சொல்கிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்கிறது. பொதுவாக பெண்கள் என்றாலே எதற்கெடுத்தாலும் அழுகிறவர்கள், நீலி கண்ணீர் வடிக்கின்றவர்கள் என்ற எண்ணத்தை முதலில் நாம் மாற்றி காட்ட வேண்டும். கர்த்தருக்குள் நாம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்தால் அதுவே நமக்கு பலனாக மாறும். நீதிமொழிகள் 31:17, தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள் என்று குணசாலியான பெண்ணை குறித்து சொல்கின்றது. தேவன் விரும்புகின்ற குணசாலியான பெண்களாய் நாம் இருக்க வேண்டுமானால்
முதலாவது நம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். என் அன்பு சகோதரிகளே, குடும்பத்தாரை ஊட்டி ஊட்டி வளர்ப்பது மட்டும்தான் ஒரு தாயின் கடமை அல்ல. அதைவிட பல மடங்கு தங்களுடைய உடல் நலத்தையும் பேணி காக்க வேண்டும். அவர்களுக்கு கொடுக்கும் சத்தான உணவுகளில் சம பங்கு இல்லை என்றாலும் ஒரு 1/4 பங்காவது நம்முடைய வயிற்றுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். நாம் ஆரோக்கியத்துடன் இருக்கும் பட்சத்தில்தான் நாம் ஊட்டி வளர்க்கும் குடும்பத்தாருக்கும் நீண்ட நாட்களுக்கு நம்மால் சத்தான உணவும் ஊக்கமும் கொடுக்க முடியும். எனவே நமக்காக இல்லாவிட்டாலும் நாம் போற்றி பேணும் குடும்பத்தாருக்காகவாவது நம்மையும் பார்த்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பல பெண்கள் கடைசி வரை இதனை புரிந்து கொள்வதே இல்லை. ஒருவேளை இதுவரை நாம் புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் கூட இனியாவது நாம் விழித்துக் கொள்வோம். பெண்களுக்கு ஏற்படும் பல நோய்களும் அதன் ஆரம்ப கட்டத்தில் கண்டறியப்படாமலே விடப்படுகிறது. அதற்கு காரணமும் உடல் நலம் மீதான கவனக்குறைவு. காரணம், அவர்களது கவனம் முழுக்க பெரும்பாலும் குடும்பத்தின் மீதுதான். சிறு உடல் பிரச்சனைகளையும் உடனே கண்டறிந்து அதற்கான சிகிச்சையை பெறுவதற்கு நாம் முன்வர வேண்டும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், சகோதரி சொல்கிற காரியங்களை எல்லாம் கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் நடைமுறையில் அதை கடைபிடிப்பது என்பது கூடாத காரியமாக ஒருவேளை உங்களுக்கு தெரியலாம். நான் ஒன்று சொல்கின்றேன், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள். செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் நிச்சயம் அதற்கான வழியும் இருக்கும். ஆனால் நம்முடைய மனம் எல்லாரையும் கவனித்து கவனித்து பழக்கப்பட்டு விட்டது ஒழிய நம்மை கவனிக்கும் எண்ணம் நம்மில் அநேகருக்கு வருவதே கிடையாது. ஒருவேளை நம்மை கவனிக்க நினைத்தோம் என்றாலும் அது நமக்கு சில சமயங்களில் சுயநலமான எண்ணமாக கூட தோன்றுகின்றது. ஆனால் வேதத்தில் நாம் பார்த்தோம் என்றால் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. என் அன்பு சகோதரிகளே, தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த ஞானத்தை செயல்படுத்தி தேவன் வாழுகின்ற ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தை பாதுகாப்போம். எல்லாம் சரிதான், ஆனால் எப்படி செய்வது என்று இன்னும் நீங்கள் யோசித்தீர்களானால் நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கின்றேன். என்னுடைய பிள்ளைகள் சாப்பிட வேண்டும் என்று தினமும் அவர்களுக்கு பேரிச்சம்பழம் கொடுப்பேன். முதலில் அவர்களுக்கு மட்டும் கொடுப்பேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை கற்றுக் கொடுத்த போது இப்போது நான் என்ன செய்கிறேன் என்றால், அவர்களுக்கு கொடுக்கும் போது நானும் 2 பேரிச்சம்பழம் 2 பாதாம் பருப்பு சாப்பிட்டு விடுகிறேன். முதலில் நான் சாப்பிடுவது அவசியமா என்று தோன்றினது. இப்போது முன்னெச்சரிக்கையாகவும் சரீர நலனை பாதுகாப்பதாகவும் தெரிகிறது. நாம் ஆரோக்கியத்தோடு இருக்கும் போதுதான் நம் குடும்பத்தில் உள்ளவர்களையும் நம்மால் நன்றாக பார்த்து கொள்ள முடியும். தேவனுடைய ராஜ்யத்திற்கான வேலைகளையும் நம்மால் செய்ய முடியும். மூன்றாவதாக, நம் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. பெண்கள் என்றாலே அழகானவர்கள். தேவன் அவர்களை அழகாக படைத்திருக்கிறார் என்று பொதுவாக ஒரு எண்ணம் உண்டு. உலகம் வெளிப்புற அழகை குறித்துதான் அதிகம் பேசும். ஆனால் தேவனோ நம்முடைய வெளிப்புற அழகை விட நம்முடைய இருதயத்தின் அழகை தான் பெரிதாக பார்க்கின்றார். 1 சாமுவேல் 16:7 சொல்கிறது, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கின்றார். ஆனால் இன்று அநேக பெண்கள் தங்களை வெளிப்புறமாக அழகுபடுத்துவதில் தான் அதிகமாக கவனம் செலுத்துகிறார்கள், ஆர்வம் காட்டுகின்றார்கள். 1 பேதுரு 3:4 வசனங்கள் சொல்கிறது, மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்காரமாயிருக்கிற சாந்தமும் அமைதிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. மேலும் 1 தீமோத்தேயு 2:10 சொல்கிறது, தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். இந்த 2 வசனங்களும் ஒரு மனிதனுக்கு எது உண்மையான அலங்காரமாய் இருக்கிறது என்பதை சொல்கிறது. வெளி அலங்காரத்தை காட்டிலும் ஒரு பெண்ணிற்கு சாந்தமும் அமைதியும் தெளிந்த புத்தியும்
தேவ பக்தியும் நற்கிரியைகளும் உள்ள இருதயத்தின் அலங்காரத்தோடு இருப்பதையே நம்முடைய தேவன் விரும்புகின்றார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய வெளிப்புற அலங்கரிப்பை பெரிதாக பார்க்காமல் நம்முடைய இருதயத்தில் உள்ள குணங்களின் அழகைத்தான் அவர் பெரிதாக பார்க்கின்றார். ஆம், பெண்களாகிய நமக்கு சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியும் இருதயத்தில் மறைந்திருக்கிற நல்ல குணமும் தான் அலங்காரமாய் இருக்க வேண்டும். வேதத்திலே நீதிமொழிகள் 31:10-27 வரை உள்ள வசனங்களை நாம் பார்த்தோம் என்றால், குணசாலியான ஸ்திரீயின் நல்ல குணங்கள் என்னவென்பது நமக்கு புரியும். அப்படிப்பட்ட ஸ்திரீயை தேவனும் புகழுகின்றார். அவள் குடும்பமும் அவளை புகழுகின்றது. அவளுடைய கணவன், அவள் பிள்ளைகளும் அவளை பாக்கியவதி என்று சொல்லுகிறார்கள். என்ன ஒரு பாக்கியம் பாருங்கள்! அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 31:31 சொல்கிறது, அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது. எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கை பாருங்கள்! இப்படிப்பட்ட வாழ்க்கை நாமும் வாழ வேண்டுமானால் பெண்களாகிய நாம் நம் குணங்களிலே அழகுள்ளவர்களாக வாழ்ந்து தேவ நாமத்திற்கு மகிமை சேர்க்கிறவர்களாக இருப்போம். என் அன்பு சகோதரிகளே, இந்நாட்களிலே தேவன் உங்களையும் என்னையும் தான் ஒரு எஸ்தராக, தெபோராளாக பார்க்கின்றார். உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக விளங்கும்படியாக, நீங்கள் வசிக்கின்ற இடத்திற்கு, பட்டணத்திற்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக, கட்டப்பட்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை கொண்டு வரும்படியாக தேவன் உங்களைத்தான் தெரிந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அசாதாரணமான காரியங்களை செய்யும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களை கொண்டுதான் உங்கள் குடும்பத்தை கட்டப்போகின்றார். உங்களை கொண்டுதான் உங்கள் பட்டணத்தை ஆசீர்வதிக்க போகின்றார். நம்மை கொண்டுதான் தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் கொண்டு வர போகின்றார். அன்று எஸ்தர் ஜெபித்த போது யூத மக்களுக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டானதில்லையா? அதே போல நீங்கள் ஜெபிக்கின்ற ஜெபம் உங்கள் குடும்ப கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலையை கொண்டு வர போகின்றது. உங்கள் தலைமுறை சாபங்களிலிருந்து ஒரு விடுதலையை கொண்டு வர போகின்றது. உங்கள் நீண்ட நாள் காத்திருப்புக்கு பதிலை கொண்டு வர போகின்றது. நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை, மகிமையான காரியங்களை செய்ய போகின்றார். கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்க நம்மை அர்ப்பணிக்கும் போது உண்மையாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். God bless you. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருக்கும் பெண்கள் தினம் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். பெண்களாகிய நீங்கள் தேவனுடைய உன்னத படைப்பு. தேவன் உங்களை உன்னத நோக்கத்திற்காக படைத்திருக்கிறார், உருவாக்கியிருக்கிறார். உங்களை பயன்படுத்தவும் விரும்புகிறார். பலர் சொல்லுகிறது நான் கேட்டிருக்கேன், பெண்கள் பலவீனம் உள்ள பாண்டங்கள். ஒருவேளை நீங்கள் பலவீனம் உள்ளவர்களாக பார்க்கப்படுவர்களாக இருக்கலாம், ஏன் பலவீனம் உள்ளவர்களாக உணர்கிற நபர்களாக நீங்கள் இருக்கலாம், பலவீனம் உள்ள பாத்திரங்களாக நீங்கள் உங்களையே நினைக்க தோன்றலாம். ஆனால் உண்மையான பலவீனர்கள் யாரென்று பார்ப்பீரானா ஆண்களாக தான் இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? பெண்களாகிய உங்களை தேவன் பலன் உள்ளவர்களாக படைத்திருக்கிறார். ஆதலால் தான் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிற திராணி, பலன் தேவன் உங்களுக்குள் வைத்திருக்கிறார். பெண்களாகிய நீங்கள் ஞானத்தில் சிறந்தவர்கள், எதையும் யோசித்து நிதானித்து செயல்படுகிறவர்கள். ஆதலால் தான் கணவர் வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் வீட்டின் காரியங்களை கவனிக்கிற, வீட்டை கட்டுகிற பணியை, வேலையை தேவன் பெண்களாகிய உங்கள் கரத்தில் கொடுத்திருக்கிறார். மேலும் பெண்களாகிய நீங்கள் மல்டி டேலண்ட் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லலாம். வீட்டின் காரியங்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தின் காரியங்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய காரியங்களாக இருந்தாலும் சரி, அது வேலையின் காரியங்களாக இருந்தாலும் சரி, எதையும் அவசரப்பட்டு காரியங்களை செய்யாமல் நிதானித்து யோசித்து காரியங்களை செய்கிறவர்கள், குடும்பத்தை கட்டுகிற, குடும்பத்தை பராமரிக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை
கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்திருக்கிறார். ஆண்களாகிய நாங்கள் வேலைக்கு போகலாம், ஆனால் வீட்டை பராமரிக்கிற, பிள்ளைகளை கவனிக்கிற அந்த உன்னதமான பணியை பெண்களாகிய உங்கள் கரத்தில் தான் கொடுத்திருக்கிறார். அதனால் உங்களை மல்டி டேலண்ட் என்று சொல்லாம வேற என்ன சொல்லுகிறது? கர்த்தர் உங்களை அப்படிதான் படைத்திருக்கிறார், அப்படிதான் உருவாக்கி இருக்கிறார். மேலும் வேத வசனம் அன்பு என்று சொல்லும்போது அன்புக்கு இலக்கணமாக தாயுடைய அன்பை தான் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கலாம். ஆதலால் உங்கள் அன்புக்கு, நீங்கள் செய்கிற தியாகங்களுக்கு, நீங்கள் காட்டின பாசத்திற்கு ஆண்களாகிய நாங்கள் எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது போதுவே போதாது. ஆம், சிலர் எங்கள் வாழ்விலே தாயாக இருந்திருக்கிறீர்கள், சகோதரிகளாக இருந்திருக்கிறீர்கள், ஏன் சிலர் எங்கள் பிள்ளைகளாகவும் இருந்திருக்கிறீர்கள். ஆதலால் ஒவ்வொரு நிலையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் இந்த பெண்கள் தினம் அன்று உங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்துக்கிறேன். உங்களை ஒரு பொக்கிஷமாக, ஒரு ஈவாக இந்த ஊழியத்திற்கு தந்த உங்கள் ஒவ்வொருக்காக நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் வைக்கிறேன் அப்பா. சகோதரி சொன்னதை போல குடும்பத்தை பார்த்து கொண்டவருடைய ஹெல்த்தை, சுகத்தை அவர்கள் பார்த்து கொள்ளாமலே அவருடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்கிற அநேக பெண்கள், எதிர்காலத்தை குறித்து கேள்வியோடு கலக்கத்தோடு இருக்கிற அநேக பெண்கள் ஒன்று, பிறருடைய பாரத்தை சுமக்கிற பெண்கள், தன் பாரங்களை சுமக்க ஒருவரும் இல்லை என்று ஏங்குகிற அநேக பெண்கள் ஒன்று. அப்பா, தன் மனைவியை புரிந்து கொள்ளாத கணவர்கள் இருக்கலாம், தன் பிள்ளைகளை புரிந்து கொள்ளாம இருக்கிற பெற்றோர்கள் இருக்கலாம், தகப்பன்மார்கள் இருக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளிலும் அவர்களை புரிந்து கொள்ள, மனதார அவர்களை நேசிக்க, அவருக்கு உரிதான கனத்தை, உரிதான மேன்மையை, அவருக்கு உரிதான கொடுக்க வேண்டிய நன்மைகளை செய்ய ஆண்டவரே இந்த குடும்பத்தாருடைய மனநிலையை பக்குவப்படுத்தும்படி நான் செபிக்கிறேன். இந்த நாளிலே பலவீனத்தோடு, பலவிதமான பாரங்களோடு, கஷ்டங்களோடு, வருத்தங்களோடு இருக்கிற என் அன்பு சகோதரிகள் ஒவ்வொருக்காக நான் செபிக்கிறேன். அப்பா, உன் பலவீனத்துல என் பலன் பரிபூர்ணமா விளங்கும் என்று நிச்சயம் முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்ட உங்கள் விண்ணப்பத்தின்படி நான் கட்டளையிடுவேன் என்று சொன்னீரப்பா. இதுவரைக்கும் படித்த கண்ணீர் போதும், அவர்கள் பட்ட பாடுகள் வெளியை சொல்லாமல் மனதில் புதைத்து அழுத அழுகைகள் போதும். அவருடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றுங்க. அவருடைய பலவீனங்களை அகற்றி பலன் உள்ளவர்களாக மாற்றுங்க அப்பா. தான் எதிர்பார்த்த, ஏங்கின, விரும்பின, ஜெபித்த ஒவ்வொரு காரியம் இந்த நாளிலிருந்து அவர்கள் நிறைவேற, இந்த நாளிலிருந்து காரியங்கள் கைகூட, இந்த நாளிலிருந்து ஒரு மாறுதலை, ஒரு திருப்பத்தை, ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை பார்க்கட்டும். அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக நீர் அவர்களை மேன்மைப்படுத்த போகிறீர். ஒரு எஸ்தராக, ஒரு தெபோராலாக ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் ஊழியத்திலே நீ சிறந்து விளங்கும்படி உம்முடைய வல்லமையினால், உம்முடைய வரங்களால், உம்முடைய அபிஷேகத்தினால் நிறைத்தருளும் அப்பா. உம்முடைய தேவ கரம் அவர்களோடு இருக்கட்டும். உம்முடைய சித்தம் உம்முடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் அப்பா. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஆண்டு தன் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு ஆண்டாக, அவருடைய இருதத்தின் ஏக்கங்கள் நிறைவேறுகிற ஆண்டாக, பலன் நிறைந்த ஆண்டுகளாக, அவருடைய கனவுகள் நிறைவேறுகிற ஒரு ஆண்டாக இருப்பதாக, நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடர்வதாக இந்த வசனத்தின்படி நன்மையான நாட்களை காண கேட்க கிருபையாக. ஆமென், ஆமென்.